விடுங்க 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 விடுங்க. போராட்டம் கைவிடப்பட்டதா என்னங்க டிமாண்ட்ல சொல்லியிருக்காங்க? சரி, இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கு நடந்தது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்ததை பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்டு மாணவர்கள்கிட்ட வந்து அவங்ககிட்ட அந்த கம்ப்ளைண்ட்ஸாக வாங்கியிருக்கோம். ஸோ சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க, அதே போல் இங்கே வந்து அவங்களுக்கு யார் யாரால் என்னென்ன இடையூறுகள் ஏற்பட்டுச்சு அது எல்லாத்தையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உடனடியாக முதல்ல அவங்க மேலே தற்காலிகமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்டும் காவல்துறை அதிகாரிகிட்டும் சொல்லியாச்சு. அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம முதல்ல அந்த நடவடிக்கை எடுப்போம். அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் ஹெல்த் மினிஸ்டருடைய அறிவுறுத்தலின்படியும் சென்னையிலேருந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஓகேங்களா, ஒரு அனஸ்தேஷியா டீம், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த டீம் இங்கே வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த பேஷண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்க எல்லாரும் சொல்கிறபடி ஏதேனும் ஒரு வேளை தவறுகள் நடந்திருந்தால் பாரபட்சம் இல்லாமல் அதில் இன்வால்வ் ஆகிட்டு அத்தனை பேர் மேலேயும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிட்டு பண்ணியிருக்காங்க. பார்த்த வரைக்கும் என்ன இஷ்யூ ஆயிருக்கு சார்? இல்லை சம்மந்தப்பட்டு என்ன விஷயம் ஆயிருக்கு? ஆக்சுவலாக என்னென்னா, அந்த பொண்ணுக்கு வந்து நோஸில் வந்து அந்த நாசல் போனில் ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜரிக்காக வந்திருக்கிறாங்க. அனஸ்தேஷியா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அனஸ்தேஷியா கொடுத்தப்போ அவங்களுக்கு வந்து அதில் ஏதோ இஷ்யூ ஆகி அவங்க அந்த உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்றதை மருத்துவர் சைட்லேன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து அதை வந்து ஏற்றுக்கலை. அவங்க வந்து அதில் வேறு ஏதோ இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அதனால அந்த நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் டீமை வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிவிடுவாங்க. அந்த டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ராப்பரான நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு என்ன நடந்துச்சுன்னு நேர்மையாக அதை பார்த்து அதில் இவங்க சொல்கிறபடி ஏதேனும் தவறு நடந்திருந்தால் சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுப்போன்றதை சொல்லியிருக்கோம். சரி, எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கும் ப்ளீஸ், இது வேறு விஷயம், அது வேறு விஷயம். எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்குமே ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியாச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் ஆய்வு பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நீங்கள் பார்த்துப்பீங்க. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. மக்கள்கிட்ட குறைகளை வாங்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றா நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதற்கான டைம் ஸ்பேஸை நீங்கள் கொடுங்க. எல்லாமே மிக தரமான மருத்துவ சேவையை நம்ம அரசாங்கம் வழங்கும், முதலமைச்சர் வழங்குவார். சரிங்களா? பேசிட்டு இருக்கிறப்ப நிறைய மக்கள் இடைமறிச்சு இங்க இருக்கக்கூடிய ஆமாம் நிறைய சொன்னாங்க. கரெக்ட் சார். அவங்க இவ்வளவு நாளாக வந்து பட்ட ஆதங்கத்தை என்கிட்ட சொல்கிறாங்க. அதை சரி பண்ணுறது தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இப்போ ரீசெண்டாக தான் ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எல்லா தரப்புலையுமே எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதன்படி ஒவ்வொரு அரசு மருத்துவமனையும் வந்து உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்றவாறு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அனைத்து நடவடிக்கை எடுப்பார். நன்றி. அதுதான் சார் சொல்லிட்டேன். எல்லா கம்ப்ளைண்ட்டும் வாங்கியாச்சு சார். அவங்க யார் மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ எல்லார் மேலேயும் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டெம்பரரியான ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பர்மனெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? மாணவர் மேல எதுவும் ஆக்ஷன் எடுத்தா, மாணவர்கள் ஒருவேளை எடுத்தாங்கன்னா அவங்க யாருக்கிட்ட இந்த கிரீவன்சஸ்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க? சார், நான் என்னுடைய நம்பரே கொடுத்துட்டு தான் சார் வந்திருக்கேன். அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா 2 மாணவர்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட டேரெக்டாக என்னுடைய பர்சனல் நம்பரை கொடுத்துருக்கேன். எதுனாலும் கூப்பிட சொல்லியிருக்கேன். அந்த மாணவர்களோட எஜுகேஷனுக்கு எந்த விதமான பாதகமும் யாராலும் ஏற்படாதுன்ற வாக்குறுதியை நான் கொடுத்துருக்கிறேன். எல்லாமே செய்வோம், பார்த்துக்கிறேன். நன்றி நன்றி சார். கவர்மெண்ட் எடுப்பாங்க சார். அந்த ரூல் படி என்ன ஆக்ஷன் எடுக்குமோ எடுப்பாங்க. துவங்கிடுவாங்க சார், துவங்கிடுவாங்க.